சில பேரு பார்த்து உலக உலக பிரகாரமா நடக்கிறவங்களோ இல்ல கிறிஸ்தவர்களா இருந்தாலும் தப்பா பாக்குறவங்க தப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்க கில்ட் ஆயிக்காதீங்க. ஓகே, உங்க ட்ரெஸ்ஸுனாலயோ உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர்னாலயோ அந்த தப்பு நடக்கிறது கிடையாது. புரியுதா? அவங்களுடைய மனசு, they allow themselves to sin against. ஓகே, அவங்க கடவுள் ஒருவேளை அவங்களுடைய உடல் அமைப்பும் ட்ரெஸ்ஸும் தான் வந்து ஒரு மேல் வந்து விழுகிறதுக்கு காரணமா இருந்தா, ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்காதுன்னு சொன்ன அந்த இடத்துல கடவுள் உங்களோட பாடி இப்படி இருக்கு, உங்க நீங்க ட்ரெஸ் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் கடவுள் தானே. ஹீ கேன் சே ஃபேஸ் டு ஃபேஸ். புரிஞ்சதா? ஆனா கடவுள் அதை சொல்லல. நீ ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தா அவளோட நீ விபச்சாரன். ஓகே, விபச்சாரன் புரியுதா? இட்ஸ் அ பிக் திங். விபச்சாரன். ஒருவேளை அவ போடுற லெகின்ஸ் வந்து உனக்கு இடையூறா இருந்தா அதை பிடிங்கி போடு. எதுக்கு நீ அதை பாக்குற? ஓகே, அவளை திருத்தறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கிளீன் யோர் ஹார்ட். உங்க கண்ணுக்கு முன்னாடி நல்லதா நிறுத்துங்க. ஓகே, அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு விமன் ஒன் ஃபீட் போட்டிருக்க சாரிய பத்தி பேசுறாங்க. அவங்கள பார்த்தா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தோணுதாங்க. So you want to blame her saree. இவங்கெல்லாம் பாஸ்டர் லீடர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மையில என்ன இருக்கு? கடவுளுடைய வார்த்தையை தேடுங்க. அவர் சொல்றது எப்படிப்பட்டதுன்னு இருக்கும். அவருடைய வார்த்தையெல்லாம் வேற லெவல். ஓகே, அதுக்காக விமன் யூ ஷுட் பி கேர்ஃபுல். யூ ஷுட் பி ப்ரொடெக்டட். புரியுதா? ப்ரொடெக்ட். நம்ம இன்டென்ஷன் பத்தி கடவுளுக்கு தெரியும். அவங்களோட பார்வை அவங்களோட இருதயத்தினாலுக்கு கடவுளுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸை குறிச்சோ இல்லை உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரை குறிச்சோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணிக்காதீங்க. அண்ட் கவர் யோர் செல்ஃப் மாடஸ்ட்லி. ஏன்னா நம்ம கர்த்தருடைய ஆலயமா இருக்கோம்.